ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கிஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல கவின் மற்றும் பிரீத்தி அஸ்ரானி மெயின் லீடா நடிச்சிருக்காங்க. இதோட கதையில காதல் அவ்வளவா நம்பிக்கை இல்லாத நெல்சனுக்கு யாரோ ஒரு பொண்ணு மூலம் அவருக்கு ஒரு மர்மமான பழங்கால புக்கு கிடைக்குது. அந்த புக்கு வந்ததுல இருந்து யாராவது கிஸ் பண்ணா அந்த ஜோடிகளோட எதிர்காலம் தெரிகிற விசேஷ சக்தி கிடைக்குது. ஆனா இது அவசியம் இருக்கேன்னு நினைச்சு ஒரு தெரபிஸ்ட பார்க்க அவர் புக்கை அந்த பொண்ணுக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டா ப்ராப்ளம் சால்வ்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சாரா வில்லியம்ஸை தேடி கண்டுபிடிச்சு புக்கை திருப்பி கொடுக்கும்போது லவ்னு நெல்சனுக்கு இதுவரை உணராத ஒரு விஷயம் ஏற்படுது. அப்போ நெல்சனோட விசேஷ சக்திக்கு என்ன நடக்கும்? சாரா கிட்டேருந்து விலகினாரா இல்ல சேர்ந்தாரா? அப்படி சேர்ந்தா எதிர்கால பாதகங்களை தடுக்க முடிஞ்சுதான்னு தெரிய வரதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பல காரணங்களுக்காக ஒரு என்கேஜிங்கான வாட்ச் அமையுது. முதல்ல வழக்கமான தமிழ் ராம்காம்ல இருந்து விலகி இந்த லவ் ஃபேண்டசி ஒரு ரெஃப்ரெஷிங்கான சேஞ்சை கொடுக்குது. இயக்குனர் ஃபன்னான ஃபேண்டசி எலிமெண்ட்ஸை ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளுக்கும் அழகான பொண்ணுக்குமான மாடர்ன் டே லவ் ஸ்டோரியை கலந்துருக்காரு. இதுக்கான லீட் ஆக்டர்ஸுங்களும் சாமிங்கா பொருத்தமா இருக்காங்க. கூடவே சில சுவாரஸ்யமான அடிஷனல் எலிமெண்ட்ஸையும் சேர்த்திருக்காங்க. இதுக்கு ஆர்ஜே விஜயும் விடிவி கணேஷும் ஹியூமர் டச்சை கொடுத்துருக்காங்க. விஷுவல்ஸும் மியூசிக்கும் யங்கர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுல நெல்சனுக்கும் அவரோட பேரண்ட்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப், சாராவும் அவரோட அப்பாவுக்கும், நெல்சனுக்கும் அவரோட பிரதர் ஜேசனுக்கும், அதே போல நெல்சனுக்கும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சாமுக்குமான எல்லா ரிலேஷன்ஷிப்பும் தொடர்பு படுத்தக்கூடியதா இருக்கு. இதுல நெல்சனுக்கும் சாமோட அப்பாவுக்குமான ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் தனியா தெரியுது. இதெல்லாம் இருந்தாலும் இந்த லீட் பேரோட ரொமான்ஸ் எனக்கு பெருசா இல்ல. ரொம்ப வீக்கான செகண்ட் ஹாஃப் அப்பப்ப வர ஹியூமர் தான் காப்பாத்துது. கிளைமேக்ஸையும் அவசரமா முடிச்ச மாதிரி தெரியுது. ஓவராலா புதுசா இருக்க இந்த ஃபேண்டசி கான்செப்டும் லீட் ஆர்டிஸ்டிங்களோட கெமிஸ்ட்ரியும் படத்துக்கு போதுமான ஃபன்னை சாம கொடுத்துருக்கு. கூடவே சில டச்சிங்கான மூமெண்ட்ஸையும் கொடுத்து நமக்கு ஒரு என்கேஜிங்கான வாட்சா அமைஞ்சிருக்கு. இதை யங்ஸ்டர்ஸ் நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படம் சந்திக்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.